இன்னைக்கு கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிகேஐ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா இந்த X509 அப்படின்ற அந்த பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து கொடுக்குறது தான் இந்த பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாட்டி வந்து பப்ளிக் கீஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பப்ளிக் கீலாம் வந்து வெரிஃபை பண்ணி அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா வந்து ரிவோக் பண்ணுறது அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து இந்த பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக வந்து செக்யூராக இருக்கும் கம்யூனிகேஷன்ஸ். ஆத்தென்டிகேஷன் கரெக்டான ஆள் தான் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து டேட்டா இன்டெகிரிட்டி, அதாவது டேட்டா எதுவும் மாறல, கரெக்டாக எப்படி அனுப்பணுமோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கொடுக்கும். எங்கன்னா ஓவர் த ஓப்பன் நெட்வொர்க் சஜஸ்ட் இன்டர்நெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வேலை. ஸோ எதுக்கு வந்து இந்த பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து வேணும்னா பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியில் பப்ளிக் கீயை ஓப்பனாக ஷேர் பண்ணிடுறாங்க. அதை வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. கிளைம்டு யூசர் தான், கரெக்டான யூசர் தான் அந்த பப்ளிக் கீயை வந்து ஜென்ரேட் பண்ணாங்களா நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறது எப்படின்னா வந்து இது வந்து எப்படி வந்து இப்போ வந்து பப்ளிக் கீன்றது வந்து ஜிமெயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐடென்டிட்டினா ஆதார் கார்டு. இப்போ வந்து பப்ளிக் கீ ஒன்று இப்போ ஜிமெயிலோட என்னது ஆதார் கார்டையும் வந்து லிங்க் பண்ணிட்டோன்னா என்னது அப்போ வந்து கரெக்டான யூசர் யாரும் ஃப்ராட் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் வெரிஃபை பண்ணுவோம் யூசரோட ஐடென்டிட்டி, அவங்களோட ஐடென்டிட்டிலாம் வந்து ஆதார் அதை மாதிரி யூசரோட ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு பப்ளிக் கீயோட அதோட ஐடென்டிட்டியும் வந்து பைண்ட் பண்ணி ஒன்றா சேர்த்துட்டோம்னா அப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணிடலாமா, எனேபிளிங் ட்ரஸ்ட்டு வந்து கொடுத்துரும். ட்ரஸ்ட் அத்தாரிட்டிஸ் மூலமாக நம்மளால் ட்ரஸ்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ வந்து பிகேஐஸ் இந்த பிகே பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டி என்ன செய்வாங்க, மேன் இந்த மிடில் இடையில ஒருத்தவங்க போய் அந்த பப்ளிக் கீயை வந்து மாற்றி டேட்டாவை வந்து ராங்காக வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து இந்த பப்ளிக் கீயும் ஐடென்டிட்டியும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த பிகேஏ பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படி பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, இவர் தான் வந்து ட்ரஸ்டட் என்டிட்டி, இவர் தான் வந்து அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுப்பாரு. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன இருக்கும்னா டிஜிட்டலாக வந்து சைன் பண்ணியிருக்கோம் சர்டிஃபிகேட். ஒன்றும் இந்த பாஸ்போர்ட்டு நீங்கள் தான் கரெக்டான ஆளுன்னு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து அந்த பாஸ்போர்ட்டில் வந்து சீல் வச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கே வச்சுங்க. இப்போ வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ரிவோக்ஸ் பண்ணிடுவாங்க, திரும்ப வந்து வாங்கிடுவாங்க. எக்ஸ்பயர் ஆனாலும் அதில் ஏதாச்சும் வந்து காம்ப்ரமைஸ் வந்து கரெக்டாக செக்யூராக இல்லாட்டினாலும் அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ரிவோக் பண்ணுறது, சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்குறது, அதுக்கு அதில் சைன் பண்ணுறது, அதை வந்து காம்ப்ரமைஸ் எக்ஸ்பயர் ஆனாலும் அதை வந்து ரிவோக் பண்ணுற வேலை யார் பார்ப்பாங்கன்னா சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து பண்ணுவாங்க. இவர் தான் வந்து ரூட், இவர் தான் வந்து டாப், இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டாப்பாக இருக்கவர் தான் இவர் தான். அதுக்கடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டின்றவர் யாருன்னா இவர் தான் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி இவருக்கு வந்து கொடுப்பாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி அசிஸ்டண்ட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சிஏவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர். இதுதான் வந்து இவர் தான் வந்து டாக்குமெண்ட்ஸில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிட்டி ஆஃப் யூசரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்த ரெக்வஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறது இல்லாட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணுறது. அப்படி அப்ரூவ் பண்ணால் ஃபார்வர்ட் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்றத ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறது, சிஏக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது இவர். சிஏ வந்து சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ண மாட்டார். அந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் ஆர்ஏ வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டார். அந்த ரெக்வஸ்ட்டை வந்து யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னா சிஏவுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். சிஏவுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணினோடனே அவர் வந்து என்ன செய்வார், பப்ளிக் கீயும் ஐடென்டிட்டி ஆஃப் யூசரையும் வந்து ஒன்றா பைண்ட் பண்ணி டிஜிட்டலாக சைன் பண்ணி சிஏ வந்து சைன் பண்ணி அதை வந்து கொடுத்துருவாங்க. இது மூலமாக என்ன இருக்கும், ஆத்தென்டிகேஷனாக இருக்கும், செக்யூர் கம்யூனிகேஷன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து என்னது சர்டிஃபிகேட் ரெபாசிட்டரியில் கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இஷ்யூடு சர்டிஃபிகேட்ஸ் அதை யூசர் வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட் ரிவோகேஷன் சிஸ்டமில் வந்து என்ன செய்வாங்க, இப்போ வந்து அந்த கொடுத்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சோ இல்லாட்டி வந்து செக்யூரிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிச்சுன்னா அதை வந்து திரும்ப வாங்கிடுவாங்க. அதான் வந்து சர்டிஃபிகேட் ரிவோகேஷன் லிஸ்ட். அதுக்கடுத்து OCSP அப்படின்ற ஆன்லைன் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிவோகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டோகால் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுனா இப்போ யார் நான் வந்து கரெக்டானவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும்ல. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து வேணும். அப்போ வந்து ஒரு யூசர் இல்லை சர்வர் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து அவங்களோட ரெக்வஸ்ட்டை யாருக்கு ஃபஸ்ட்டு அனுப்புவாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க அவங்களோட ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸோட. அந்த அவர் வந்து வெரிஃபை பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வந்து எங்கே கொடுப்பாரு, சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கொடுப்பார். அவர் வந்து அதை வந்து இஷ்யூ பண்ணி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதை சைன் பண்ணி வந்து கொடுப்பாரு. அது வந்து எங்கே போகும், சர்டிஃபிகேட்
ரெபாசிட்டரி போய் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க சர்டிஃபிகேட். இதுதான். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இந்த வெப்சைட்ஸு, இந்த ஹெச்டிடிபிஎஸ், அதுக்கடுத்து வந்து செக்யூர் சாக்கெட் லேயர், அதுக்கடுத்து வந்து டிரான்சாக்ஷன் லேயர் செக்யூரிட்டி, அதுக்கடுத்து இமெயிலு, அதுக்கடுத்து விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் ஆத்தென்டிகேஷன்ஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர் சாஃப்ட்வேர், அதில் வந்து கோடு சைனிங் அங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் வந்து X5 இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாகவே வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம்.